வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன், ஆயுர்வேத மருத்துவர். நாம் தினமும் 6லேருந்து 10 மணி நேரத்துக்கு மேலே மொபைல் ஃபோன், டிவி, லேப்டாப்ஸ் அப்படின்னு ஸ்க்ரீன் டைம் ரொம்ப ஜாஸ்தி யூஸ் பண்ணுறோம். இதனால் நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம கண்களில் எரிச்சலும், அதே சமயத்தில் வறட்சின்னு சொல்லக்கூடிய ட்ரைனஸும் ஜாஸ்தி ஆகுது. இதுதான் நம்ம ஐ ஸ்ட்ரெயின்னு சொல்கிறோம். இது எதனால் வரும், இதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு நம்ம வகைப்படுத்தி பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து வேறு ஒன்றும் இல்லை. நம்ம இந்த மாதிரிலாம் கிட்ட வச்சு பார்க்கும்போது என்ன ஆகும், அந்த லைட் ஒளி வந்து ரொம்ப ஜாஸ்தி நம்ம கண்ணில் ஊடுருவோம். இதனால் ஒரு பிரச்சனை. ரெண்டாவது பார்த்தோம்னா, நம்ம கண் இமைகள் மூடுறது வந்து அதோட பவர் வந்து குறையும். மூணாவது, பித்தம் உடம்புல அதிகரிக்கும். நாலாவது, இயற்கையாகவே நம்ம கண்களில் இருக்கிற சுரப்பிகள் இருக்கும். அதாவது லாக்ரிமல் கிளாண்ட்னு சொல்லக்கூடிய டியர் கிளாண்ட் சொல்லுவாங்க. அடுத்து மிபோனியன் கிளாண்ட் சொல்லக்கூடிய இந்த எண்ணெய் பிசுப்பாக வரக்கூடிய ஒரு கிளாண்ட். ஸோ இது ரெண்டும் வந்து என்ன ஆகும்னா ரொம்ப ட்ரை ஆகிடும். இதனால் ஐயோட ஃபங்க்ஷன்ஸும் குறையும். ஆயுர்வேதத்தில் கண் பிரச்சனைகள் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, பித்தம் உடம்புல அதிகரிச்சது அப்படின்னா வரக்கூடிய பிரச்சனை. இதில் வந்து மெயினாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கண்களை பாதுகாக்கக்கூடிய சிகிச்சைகள். அதில் முக்கியமானது நேத்திர தர்ப்பணம். இது வந்து கண்களுக்கு ஆரோக்கியமும் அதே சமயத்தில் நியூட்ரிஷனும் கொடுக்கும். ரெண்டாவது, திரிபலா ஷீரபாகம். இது வந்து மெயினாக பித்தத்தை பேலன்ஸ் பண்ணுறது. அணுத்தைலம் சொல்லக்கூடிய மூன்றாவது சிகிச்சை வந்து இது மூக்கின் வழியாக நம்ம அந்த மூலிகை எண்ணெய் இருக்குது இல்லைங்களா, அதை விடுறது. இது மூலயமா மறைமுகமாக என்ன ஆகும்னா, கண்களோட நரம்புகளை வந்து வலுப்பெறும். வீட்டில் இருந்தபடியே நம்ம கண்ணை புத்துணர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, காலைல எழுந்த உடனே குளிர்ந்த நீரில் நம்ம முகத்தை கழுவணும். குறிப்பாக கண்களை 2 முறை கழுவணும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் சூரியனை வந்து, அதாவது இளவெயில் இருக்குது பார்த்தீங்களா, சூரிய உதயம் வந்த ஒரு 10 நிமிஷம்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த டைமில் சூரியனை உற்று நோக்குதல்னு சொல்லுவாங்க. ஒரு 2 நிமிஷம் வந்து நம்ம உத்து பார்க்கணும். இது வந்து கண்களுக்கு எனர்ஜி கொடுக்கும். அப்புறம் இரவு படுக்க போகும்போது திருவிழாச்சூர்ணம் தண்ணியில், அதாவது வெந்நீரில் கலந்து சாப்பிட்லாம். இதை தேன்லேயும் கலந்து சாப்பிட்லாம். அப்புறம் 4வது முக்கியமானது அஞ்சனம் சொல்லக்கூடிய மையிடுதல், கண்களுக்கு மையிடுதல். இது பண்ணும்போது கண் பார்வை அதிகரிக்கும். நம்ம வீட்டில் டெய்லி யூஸ் பண்ணுற சில உணவுப் பொருட்கள் இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து கண்களுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கும். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நெல்லிக்காய், கேரட், நெய், வெண்ணெய். இது போக நம்ம வந்து போதுமான அளவு நீரை நம்ம எடுத்துக்கிறோமா, அதாவது வாட்டர் இன்டேக் ப்ராப்பராக எடுத்துகிட்டு இருக்கோமா அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணிக்கணும். பிகாஸ் நம்ம நல்லா தண்ணி குடித்தா, ஹைட்ரேட் ஆனால் தான் கண்ணுக்கு வந்து புத்துணர்ச்சி கண்டிப்பாக கிடைக்கும். ஸ்மார்ட் டிவைஸ் தவிர்க்க முடியாது தான், ஆனால் நம்ம கண்களை இயற்கையான முறையில் பாதுகாக்கலாம். நான் சொன்னது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதை ஃபாலோ பண்ணி இதனால் கிடைக்கிற பெனிஃபிட்ஸால் உங்கள் கண்களை ஆரோக்கியமாகவும் பிரகாசமாகவும் வச்சுக்கோங்க. நன்றி.